வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் சிபிஐ விசாரணை நேற்று நிறைவடைந்த நிலையில் நேற்று இரவு 7 மணி அளவில் வெளியே வந்தார். அதற்கு பின்பு விமானம் பறக்க அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவர் இன்று காலை சென்னை புறப்பட்டு கிளம்பி இருக்கிறார். சரியாக 12:30 மணி அளவில் அவர் சென்னை வந்தடைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விஜயிடம் நேற்று சிபிஐ அதிகாரிகள் ஒரு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சரி, காலை 11 மணிக்கு சென்ற விஜய் அவர்களிடம் மதியம் 3:15 மணி அளவில் விசாரணை நிறைவு பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்பு 2.5 மணி நேரம் அவர் அந்த பெஞ்சில் அமர வைக்கப்பட்டார். 7 மணி அளவில் தான் அவர் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தவேக தரப்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் அப்படி எந்த ஒரு அனுமதியும் தர முடியாது, உடனடியாக விசாரிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது. கட்சியின் சார்பில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. இதனால் வேறொரு நாளில் மீண்டும் விசாரணையை வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய விசாரணைக்கு ஆஜரானால் முடிந்துவிடும். வேறொரு நாள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஆஜராவது என்றால் தான் இன்றைய நாளில் விலக்கு தர முடியும் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் தற்பொழுது சென்னை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னை விமான நிலையத்தில் வர இருக்கிறார். விமான நிலையத்தில் சிடி நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடந்து வருகிறது. சிபிஐ விசாரணையின் பொழுது பல்வேறு முக்கிய கேள்விகளும் கேட்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனால் சிபிஐ விசாரணை என்பது ஒரு பூட்டப்பட்ட அறையில் நடத்தப்பட்ட சோதனை. இது விஜய் அவர்களாக தெரிவிக்க வேண்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிக்கை வெளியிட வேண்டும். ஆனால் தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு செய்தியையோ அல்லது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ நடத்தப்படாமல் தொடர்ந்து அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இன்று மதியம் சென்னை வர இருக்கிறார். அதற்கு பின்புதான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தெரிய வரும். வரக்கூடிய 19ஆம் தேதி மீண்டும் விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்கு சம்மனானது அனுப்பப்படும் என தெரிய வந்திருக்கிறது.